இர்ஃபான் அண்ட் யுரேஷ். வணக்கம். சென்னை ஸ்டைல் பாய் பிரியாணி. எனக்கு குக் வித் கோமாளியில் இர்ஃபான் அவங்க செஞ்ச சென்னை ஸ்டைல் பாய் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். 1 கிலோ மட்டன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மட்டனை குக்கரில் வேக வச்சுட்டு பிரியாணி பேனில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு 7 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி இது கூட 5 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, அப்புறம் 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அப்புறம் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு. இதுதான் பிரியாணி மசாலா. இதை நல்லா பொடி பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமேட்டு ஒரு 5 பாதாம் 5 முந்திரியை பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு, அப்புறம் 150 ml அளவு தயிர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு மட்டனோட சூப் 1 கிளாஸ் இருந்துச்சு. அது கூட ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி டோட்டலாக 5 டம்ளர், 4 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்குமே ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக வர ஸ்டேஜில் தம் போட்டு எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான சென்னை ஸ்டைல் பாய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.